ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. எந்த டைம்ல எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? சார் புதுசா இம்போர்ட் ஆன மெஷின்ல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் சார். சரி, அதுக்கு என்ன பண்ணுங்க? இல்ல சார், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேக்குறதுக்கு தமிழ் சாருக்கு கால் பண்ணியிருந்தேன் சார். கேட்டாச்சுல, அப்புறம் சொன்ன மாதிரி பண்ணிட வேண்டியது தானே? அது இல்ல சார், தமிழ் சார் உங்களை கேட்க சொன்னாரு சார். என்னையா? ஆமா சார், இது சம்பந்தமா எது கேட்கறதா இருந்தாலும் என் தம்பியவே கேட்டுக்கோங்கன்னு சொன்னாரு சார். அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாரு சார். அவரா சொன்னாரு? ஆமா சார், கார்த்திக் சார் சொன்னாலே எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டாரு சார். சார் நீங்க என்ன ப்ராசஸ்னு சொன்னீங்கன்னா நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம் சார். சரி, ஓகே. நான் சொல்றது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிறேன், சொல்லுங்க சார். சரி, ஓகே. நீங்க அப்படியே பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே, சரி. தேங்க்யூ சார். ஐயோ, ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? வாக்கிங். இந்த குளிர்ல வாக்கிங் போணுமா? வேற என்ன பண்ண சொல்ற? எவ்வளவு நேரம் தான் இந்த ரூம்குள்ளே நம்ம ஒருத்தர் மூஞ்சி பார்த்து போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது? அப்போ என் முகத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குது. நான் அப்படிலாம் சொல்லமா. உன் முகத்தை பார்க்கணும்னா சோறு தண்ணி கூட இல்லாம நாள் முழுக்க நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இருப்பீங்க. வாசு, என்ன எந்திரிச்சிட்டாங்களா? ஏங்க நேத்தாவது கண்டிப்பா நல்ல விஷயம் நடந்திருக்கும்ல? நேத்து கார்த்திக் நல்ல மூட்ல இருந்தான். அநேகமா நல்ல விஷயம் நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் போய் விசாரிச்சுட்டு இப்பதான் எந்திரிச்சிருக்காங்க, அதுக்குள்ள போய் என்ன கேட்க போற? ஐயோ, தெரிஞ்சுக்கலாம் மண்டையை வெடிச்சிடும். இருங்க நான் வரேன். இரு, நானும் வரேன். அதெல்லாம் கிடையாது, உட்காருங்க. வாசு, தினம் அலாம் வச்ச மாதிரி இதே கேள்வியை கேட்கிறேன்னு நினைக்காத. நேத்து ஆல் குட் தானே? சந்தோஷமா தானே இருந்தீங்க? இல்ல, அது என்ன மறுபடியும் சண்டையா? திரும்ப உங்க சந்தோஷத்துக்கு நாங்களே வில்லன் ஆயிட்டுமா? இல்ல சரஸ், நான் தான் ஒரு காமெடி பண்ணிட்டேன். காமெடியா? நேத்து நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். அப்போ கார்த்தி ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு பேச போனா. ஏனாச்சு? போன்ல ஏதாவது பேட் நியூஸ் வந்து மூட் அவுட் ஆயிட்டாரா? அப்படி நடந்திருந்தா பரவாயில்ல. திரும்பி வரட்டும்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, நேத்து ஓவரா நடந்தோம்ல, அதுல டயர்டா வேற இருந்துச்சா, அதனால அவன் வர்றதுக்குள்ள எனக்கே தெரியாம நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஆமா சரஸ், காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எந்திரிச்சேன். அவனும் பாவமா பார்த்தான். நானும் என்ன சொல்றதுன்னு தெரியாம வெளியில வந்துட்டேன். சரியான வேஸ்ட் நீ. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? யாராவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போய் தூங்குவாங்களா? டியூப் லைட்டா நீ? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல உனக்கு. கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் டிராமா பண்ணி பாண்டியா சுட அமிச்சா, அங்கே போய் எங்களை பத்தி பேசி கெடுத்து வச்சிருக்க. இப்ப என்னடானா தூங்கிட்டேன்னு சொல்ற? சரியான மட சாம்பிராணியா இருக்க. தூங்குற நேரமா இது? அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு? எல்லாம் சரியா நடக்கும்போது தூங்கி காரியத்துக்கு எடுத்திருக்க. தூங்கு மூஞ்சி. இல்ல சார். பேசாத நீ, வாய் மூடு. ஏன் இப்ப மட்டும் எந்திரிச்ச? போ, இன்னும் தூங்க வேண்டியதானே? போ. எனக்கு வர கோவத்துக்கு நான் அப்படியே
வசு, நான் ஏதோ அவசரப்பட்டு. பரவாயில்ல, திட்டுங்க. கண்டினியூ. இல்ல, நேத்து எதுவும் நடக்கலன்ற கோவம், அவ்வளவுதான். நீ தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். சரஸ், நான் ஏன் வருத்தப்பட போறேன்? எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம போனதுக்கா? இல்ல, நீங்க இப்படி திட்டுறத கேட்க சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் திட்டுங்களேன். என்ன, நான் ஏதோ ஒன்று புகழ்ந்து பாட்டு பாடின மாதிரி ஒன்ஸ் மோர் கேக்குற? நான் வாய்க்கு வந்ததை சொல்லி ஒன்று திட்டிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு புரியுது. ஆனாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. சும்மா ஒருத்தவங்க கூட இருந்து அவங்கள பாராட்டி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பேரு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது இல்ல. நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணும்போது உரிமையோட திட்டுறதுல தான் உண்மையான அக்கறையே தெரியும். எனக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க என் மேல எவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க. இது நடக்கலங்கிறப்போ கோவப்படுறீங்க. எனக்கு ஒரு சொந்த அக்கா இருந்திருந்தா என்னை இப்படிதானே திட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹே சரஸ், வசு, நீ இப்படி பேசும்போது எப்படி உன்னை திட்ட தோணும்? நான் திட்டணும்லாம் நினைக்கல. உன் லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்ற பதட்டம் தான். அதான். புரியுது சரஸ். இப்படி சொந்த அக்கா மாதிரி ஒரு சிஸ்டர் இன் லா. தமிழ்ல அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு கத்தி. எஸ் எஸ் எஸ், தட் கத்தி. இப்படி ஒரு ஓர கத்தி எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நிஜமாவே நான் ரொம்ப கிஃப்டட் தான். வசு, இதுவே வேற ஆளா இருந்தா என்னைய திட்டியான்னு சண்டைக்கு வருவாங்க. ஆனா இத கூட நீ சந்தோஷமா பாக்குற. உன் நல்ல குணத்தால அடிக்கடி என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்க. உனக்கு எல்லாம் நல்லதா நடக்கணும்னு நினைக்க வைக்கிறது கூட உன்னோட மனசுதான். நீ என் லைஃப்ல வந்ததே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். சாரி சரஸ், நேத்து நைட்டு நான் தூங்கிட்டேன்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்கல்ல? உங்க லைஃப்ல நல்லது நடக்கணும்னு நினைச்சேன், நடக்கலையேன்னு ஒரு சின்ன வருத்தம். இதுல கார்த்தி தான் பாவம். ஆனா அவன் கூட உங்களவுக்கு அப்செட் ஆகல. சரி விடு, எல்லாம் சரியாயிடும். தமிழ் இன்னைக்கு போட்டிங் போலான்னு சொன்னாரு. நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரி, ஓகே. என்ன திரும்ப ஆரம்பிச்சிட்டானா? இந்த தடவை தப்பா அவர் மேல இல்லைங்க. நேத்து ஏதோ கம்பெனில இருந்து போன் வந்துச்சேன்னு பேச போனாராம். அவர் திரும்பி வரதுக்குள்ள இவ தூங்கிட்டா. என்னங்க இது, திரும்பவும் ஃபெயில் ஆயிடுச்சு. மாமா கிட்ட வேற சீக்கிரம் நல்ல விஷயம் சொல்றோம்னு சொல்லிருக்கோம். இப்போ என்ன பதில் சொல்றது? அதனால என்ன, இன்னும் 2-3 நாள் இருக்க போறோம்ல. இந்த அளவுக்கு அவன் மாறி வந்திருக்கானாலே ஒரு பாசிட்டிவான விஷயமா தானே தெரியுது. போக போக எல்லாம் சரியாயிடும். அதுவும் சரிதான். நான் அப்படி யோசிக்கவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன். ஐயோ, வசுந்தரா கோச்சிக்கிட்டாளா? சேச்சே, அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் யோசிக்காம படபடன்னு வருத்தி தள்ளிட்டேன். அப்புறம் சாரி கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நான் உரிமையோட திட்டுறதுதான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி பாசமா இருக்கிற பொண்ணு எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும் தானே நாம நினைப்போம். உங்களோட இந்த பாண்டிங்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சரஸ். அண்ணன் தம்பிங்க நாங்க கூட அவ்வளோ பாசமா இப்ப இருக்கிறது இல்ல. ஆனா வெவ்வேறு குடும்பத்துல பிறந்த நீங்க ஒன்னா அன்னோன்யமா இவ்வளோ பாசமா இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவோட குணத்துக்கு நீங்க 2 பேரும் கிடைச்ச பெரிய கிஃப்ட்னு தான் சொல்லணும். நீங்க 2 பேரும் மருமகளா வந்ததுக்கு எங்க குடும்பமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடடடடா, போதுங்க. காலையிலேயே சென்டிமெண்ட் புழியாதீங்க. இன்னைக்கு போட்டிங் போறது தானே பிளான். அதுக்குள்ள வாக்கிங் போகணும்னா இப்பவே போயிட்டு வாங்க. ஓகே. குளிர்தில்ல? என்ன இந்த இடத்துல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது? இங்க எல்லா இடத்துலயுமே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில இடத்துல கிடைக்குது. சரஸ்,
அந்த லேக் பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஆமா, கரையில இருக்கும்போது இவ்ளோ அழகா இருக்குன்னா போய் போட்டிங் போகும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். வசு அந்த போட்டு பாரு. கரப்பாம்பூச்சி கூடவா? ஐயோ. ஆமா, இன்னும் எவ்வளவு நாள் தான் அதை பார்த்து நம்ம பயப்படுறது? ஐயே. போச்சு. ஐயோ, அந்த பாம்புக்கு பயந்து தலை தெறிக்க ஓடுனது நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. போச்சு. என் மனத்தையே வாங்கிட்டான். ஐயோ, மாமா டிக்கெட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். மயில ஒரு நிமிஷம் வா. உன்கிட்ட என்ன சொன்னேன்? சொன்ன எல்லாத்தையும் உளறிட்டியா? ஓட்ட வை. என்னங்க சொல்றீங்க? சொல்லி என் மானத்தை வாங்கணும். நான் பயந்துட்டேன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஐயோ இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க இதுக்கு மேல சொல்ல என்ன மிச்சம் இருக்கு? அதான் நல்லா சொல்லி சிரிச்சிட்டீங்களே. இதுக்கு மேல ஃபோன் பண்ணி வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்லிடு. ஐயோ தமிழ், நாங்க பேசிட்டு இருந்ததே. பேசுறது மட்டும் இல்லம்மா, கிண்டல் பண்ணி சிரிச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். என்ன மாமா சொல்றீங்க? போதும்மா, நீ அவ கூட சேர்ந்து நடிக்காத. ஆ? என்கிட்ட சொல்ல விடான்னு சொன்னாலா? அதான் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சே. இதுக்கு மேல என்ன ரகசியம்? நானே சொல்றேன். இதுல என்ன அசிங்கம்? ஐயோ தமிழ் வேணாம், அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு மேல நான் ஃபீல் பண்ண என்னமா இருக்கு? அதான் சொல்லிட்டேன்ல. ஆமா சுந்தரா, நான் பாம்பை பார்த்து மயக்கம் போட்டு தான் விழுந்தேன். ஐயோ தமிழ், சொல்றது கேளுங்க, அவசரப்படாதீங்க. அதான் அவசரப்பட்டு நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆமா வாசு, இவ பாத்ரூம்ல இருந்து லபோ திபோன்னு கத்துனா. அப்ப அந்த கரப்பாம்பூச்சி அது சரி, நான் அந்த கரப்பாம்பூச்சி அடிக்கலாம் தானே போனேன். ஆனா அது அப்ப ஏற்கனவே மர்டர் பண்ணி வச்சிருந்தா. சரி, எதுக்கு நீ இவ்வளவு கத்துறன்னு கேட்டா, ஜன்னல் பக்கம் கை காட்டுறா. அங்க பார்த்தா ஒரு பாம்பு. சடனா பாம்பை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது? அதான் வாங்கி விட்டேன். ஐயோ. சிரிமா, சிரி, நல்லா சிரி. ஐயோ மாமா, என்னால முடியல. என்ன சொல்றீங்க? பாம்பை பார்த்து மயக்கம் போட்டீங்களா? இது எப்ப நடந்தது? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டால, அதை கேட்டு சிரிச்சிட்டு இருந்த. ஐயோ மாமா, நாங்க பேசுனது வேற. ஆனா இப்படி ஒரு காமெடி நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. பார்த்ததுக்கே மயக்கம் போட்டீங்களா? ஐயோ. என்னமா சொல்ற இவ? அப்ப நீங்க என்ன பத்தி பேசவே இல்லையா? ஐயோ முடியல, போதும் மாமா. ஆமா, இப்ப கேளுங்க. நான் தான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, எங்க என்ன பேச விட்டீங்க? யானை தான் தலையிலேயே மண்ணள்ளி கொட்டிக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க. அப்ப நானா தான் உளறிட்டேனா? ஏய், அப்ப கரப்பாம்பூச்சின்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அது? ஐயோ மாமா, இப்படி ஒரு கம்பளி பூச்சி போச்சு. பார்க்கவே கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சா? சோ இப்படிலாம் சிலதை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆகும்னு சொன்னேன். கரப்பாம்பூச்சியை பார்த்து கூடன்னு சொல்லிட்டு இருந்தேன் மாமா. பொண்ணுங்கனாலே கருப்பாம்பூச்சி, கம்பளி பூச்சி இதுக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு பொதுவா சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். உங்கள மாதிரி பசங்களும் பயப்படதான் செய்வாங்க. சின்ன வயசுல என் அண்ணன் ஆதி கூட பாம்பை பார்த்து பயந்துருக்கான்னு சொன்னேன் மாமா. அதத்தான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்களே இப்படி பயப்படுவீங்கன்னு தெரியாம போச்சு. ஏன் மாமா, மயக்கம் போட்டதுல அடிக்கடி ஒண்ணு படலையே? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அது திடீர்னு லேசா அப்படி தலை சுத்தி லைட்டா மயக்கம் போட்டேன். ஓ, லைட்டா மொத்தமாவே மயங்கியாச்சு. அப்புறம் நான் தான் கைத்தாங்கல கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சேன். சுமாரு. அதான் முழுசா நனைஞ்சாச்சுல, அப்புறம் எதுக்கு முக்காடு? பச்சை பாம்பு, சின்ன பச்சை பாம்பு, அதுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? எது? பச்சை பாம்புக்கா? ஆ, பச்சை பாம்புக்கா பயந்தீங்க? கார்த்தி கேட்டியா? மாமா ஒரு பாம்பை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, அதுவும் பச்சை பாம்பை பார்த்து. ஐயோ, அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, அது திடீர்னு சின்னதா ஒரு பயம்.
இல்ல இல்ல ஷாக்கு, அதிர்ச்சி, அது எப்படி சொல்றது, நடுக்கம். அம்மா போதும். அது நீங்க எவ்வளவு ரீல்ஸ் சுத்தினாலும் நீங்க பண்ண காமெடியை மாத்த முடியாது. அவ்வளோ தைரியம் இல்லாதவெல்லாம் இல்லை நானு. நான் மட்டும் மயக்கம் தெரிஞ்சோடனே அந்த பாம்பை பார்த்துருந்தேன்னு வையே. திரும்ப மயக்கம் போட்டிருப்பீங்களா? ஆமா, இல்ல 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 இல்ல, அந்த பாம்பை அப்படியே கையில பிடிச்சி தூக்கி வெளியே அடிச்சிருப்பேன். ஓஹோ, ஓகே. ஐயோ மாமா, பாம்பு பாம்பு பாம்பு. எங்க 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 பாம்பு, பாம்பு எங்க 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 எங்க? ஏதோ அடிப்பேன் தூக்கி போடுவேன்னு சொன்னீங்க, இப்படி குதிச்சிட்டு வரீங்க. போதும், நீங்க கலாச்சதுலாம் போதும். இந்தாங்க டிக்கெட் பிடிங்க, போங்க போங்க. போலாம். சாரி மயிலு, நான் உன்னை சந்தேகப்பட்டேன். சொன்னா கேட்கணும். சொந்த காசுல சோனி வச்சுக்கிட்டேன். இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆயிடும். அதுலயும் குறிப்பா அப்பாவுக்கும் நமச்சிக்கும் தெரியவே கூடாது. ட்ரை பண்றேன். வா போலாம். இதுதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸ்கூல்ல டூர்னா கூட எங்க அப்பா விட்டதே இல்ல, படி படின்னு சொல்லுவாரு. ஏன் இதுக்கு முன்னாடி நீ இப்படி போனதே இல்லையா? நான் போனது இல்லைங்க. ஆமா, நீங்களும் போனதே இல்லையா? போயிருக்கேன். ஆனா என் மனசுக்கு பிடிச்ச என்னோட காதலியோட இதான் ஃபர்ஸ்ட் டைம். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன கார்த்தி சைலண்டாவே வர? ஒன்னும் இல்லையே, சும்மாதான். இந்த இடத்த பார்க்கவே அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த லேக் எல்லாம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு கார்த்தி. அப்ப நான் பேசாம அமைதியா இருக்கிறதா உனக்கு பிடிக்குமா? அந்த அமைதியை சொல்லல. என்ன? மத்த நேரத்துல எல்லாம் ஒரு பேச்சு, ஒரு டென்ஷன், இல்ல சிடு சிடுன்னு உருன்னு இருப்ப. இப்ப அதெல்லாம் இல்லாம இதோ இந்த லேக் மாதிரி அவ்வளவு பிரமிப்பா எந்த இதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருக்க. நீ இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்தி. நீ ரிலாக்ஸ்டாவே இரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அமைதியா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ரூம்ல நம்ம தனியா தானே இருந்தோம். ஆமா, ஆனா வெளியே சுத்திட்டு டயர்டா ரூமுக்கு போய் தூங்கிடுறோம். நான் இது தூங்கிட்டேன்னு சொல்லி காட்டுறியா? சேச்சே, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நாம தனியா இருக்கிற டைம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தூங்கிட்டா? உண்மையை சொல்லு, உனக்கு தூக்கம் வருமா? வராதுதான், இருந்தாலும் கேக்குறேன். தூங்கிட்டா என்ன? சரி தூங்கட்டும்னு விட்டுருவேன். நான் மட்டும் தூங்கினப்போ நீ ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டல, அதே மாதிரி நானும் ஜென்டில்மேனா நடந்துப்பேன். அப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது. நான் தூங்கிட்டா நீ தண்ணி ஊத்தியாவது எழுப்பணும். சரி ஓகே விடு. ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் மாதிரி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து உன் மூஞ்சிலே ஊத்திடுவேன், சரியா? மயிலே, அங்க பாரு. தமிழ், இவங்கள பத்தி ஒண்ணு கவனிச்சீங்களா? நாம ஒண்ணு நினைக்க கடவுள் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்க விஷயத்துல கரெக்டா இருக்குங்க. எப்படி சொல்ற? அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் டிராமா பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள ரூமுக்கு அனுப்பணும். ஆனா திரும்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ நம்ம எதுவுமே பண்ணல. டான்ஸ்ல நீங்க எதிர்ச்சியா விட்டு கொடுத்தீங்க. அதுல இருந்து நூல் பிடிச்ச மாதிரி அவரு படிப்படியா நம்ம கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாருல்ல. கண்டிப்பா நம்ம திரும்ப போறதுக்குள்ள அவங்களுக்குள்ள நல்ல விஷயமும் நடந்துரும். கரெக்ட் தான் சரஸ்வதி. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அது எது நடக்க வேண்டிய டைம்ல கண்டிப்பா நடக்கும். அதுக்கு ஏத்த பொறுமையை வளர்த்துக்கிட்டாலே போதும். பொறுமை, எல்லாத்துக்கும் பொறுமை தான் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்கு நீ அழுத்தி சொல்ற? சும்மா சொன்னேன். இல்ல இல்ல, நீ ஏதோ உள்ள அர்த்தம் வச்சு சொல்ற மாதிரியே இருக்கு. அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டீங்கல்ல, நினைச்சுக்கங்க. நீ தெளிவா தான் இருக்க. இந்த கிளைமேட், இந்த வாசனை, சுத்தமான காத்து, இதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவா இருக்குங்க. இந்த சிச்சுவேஷன்ல அப்படியே ஒரு சாங் கேட்டா சூப்பரா இருக்கும்ல. இங்க எங்க போய் சாங் கேக்குறது? நீங்களா பாட போறீங்க? நான் பாடினா இங்க இருக்கிற மீன்ல அப்படியே எகிரி ஓடிடும். பாட்ட போன்ல கேப்போம். எப்படி? தோ இப்படி. ஐயோ
ஐயோ என்னாச்சு? தண்ணிக்குள்ள வந்துருச்சே. என்னங்க பண்றது? எப்படி நம்ம போறது? இரு, பதட்டப்படாத, நான் இதுலயே ட்ரை பண்றேன். பயமா இருக்குங்க. இருமா, பதறாத. போட் ஆடுதுங்க. ஐயோ, எங்க பாரு தமிழ் மாமாவும் சரஸ்வதியும் அவங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு.